டு பானுமதி குரு கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம ரசத்திலேயே ஒரு நல்ல மைல்டான ஒரு ரசம் செய்ய போகிறோம். எலுமிச்சை பழத்தை வச்சு ஒரு ரசம் செய்ய போகிறோம். இதுக்கு புளி தண்ணி கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டம்ளர் வெறும் தண்ணி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நான் இப்போ ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ரசம் செய்ய போகிறேன். இதில் வெறும் தண்ணி போட்டாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், இதிலே பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் தேவையான அளவுக்கு போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு, ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இது வந்து ஒரு ஒரு கொதிக்கட்டும். மஞ்சத்தூள், பெருங்காயம், அதுக்கப்புறமா இது உப்பு எல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு கொதித்து வரட்டும். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரசம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்போஸ் உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிடும்போது கூட அவ்வளோ மைல்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு கொதிக்க விட்டுடலாம். இப்போது இது வந்து கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கும்போது 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இந்த ரசத்துக்கு வந்து காரமே இந்த பச்சை மிளகா தான். அதனால் இந்த பச்சை மிளகாயை 4 இதில் போட்டுடலாம். போட்டாச்சு. நல்லா ஒரு கொதிச்சிட்டு வரட்டும். இது வந்து கொதிக்கிட்ட ஒரு நிமிஷம். அதுக்குள்ளே பாருங்கள், இது வந்து லெமன் வேணும். ஒரு லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு தண்ணி, பருப்பை வேக வச்சு அந்த பருப்பு தண்ணியை இதில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பருப்பு அதை சேர்த்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பருப்பு தண்ணியில் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கேன். சப்போஸ் கடைசியில் பார்த்து வேணால் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பச்சை மிளகா போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நாம் இந்த பருப்பு தண்ணியை இதில் விடலாம். பருப்பு தண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதுவுமே ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான ஒரு ரசம் தான். இதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இது வந்து 2 மினிட்ஸ் ஆகும். கொதிச்சுட்டு வரட்டும். ஒரு பருப்பு தண்ணி வெந்ததுனால ஏற்கனவே நம்ம தண்ணியில் மஞ்சள் பொடி, பெருங்காயம், உப்பு போட்டு கொதிச்சிருக்கு. இது வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கடுகு போட்டு பொரியட்டும். இது கடுகு போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் தாளித்து இதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லெமன் தான் இதுக்கு வந்து ஹீரோவே. நம்ம வந்து அதை நல்லா பொரியட்டும். இதில் ஒரு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் தாளித்து இதில் போட்டுடலாம். இது கொதிக்கட்டும். இது கொஞ்சம் உப்பு தேவைன்னா லைட்டாக 2 பல்லு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம லெமன் புழிஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நான். பாருங்கள் எப்படி இருக்குது, சும்மா மஞ்சளாக ரசம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது புளி தண்ணி சேர்க்காதனால இந்த கலர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா வரணும். வந்து நல்லா பொங்கி வரும் பாருங்கள். இப்போ நுரைச்சி பொங்கி வருது இல்லைங்களா? இந்த மாதிரி நுரைச்சி இப்படி வரும்போது நாம் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், போதும், நுரைச்சி பொங்கி வருது. இப்போ ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். இவ்வளோ ஜூஸ் எடுக்கணும். ஏன்னா இந்த புளிப்புத்தன்மை எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற புளியில் தான். இது பேரே வந்து எலுமிச்சம்பழ ரசம் தான் இது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த லெமன் வந்து ஜூஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு கூட இதை வந்து நம்ம, ஏன்னா ஸ்டவ்வில் இருக்கும்போது, ஆனில் இருக்கும்போது நம்ம லெமன் புழியக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் பாருங்கள் லெமனை வந்து இதில் போட்டுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஒரு லெமனை வந்து நான் புழிஞ்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போது லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. கடுகு நெய்யில் தாளித்து போட்டாச்சு. சூப்பரான ரசம் ரெடி. ரசம், லெமன் ரசம் ரெடி. இவங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. பருப்பு தண்ணியில் தான் இந்த ரசம் செய்யணும். சூப்பரான ஒரு லெமன் ரசம். ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தியான ஒரு ரசம். லெமன் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.